ஹாய் ஆல், வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிரசம் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு செய்ய வராது, எனக்குமே தெரியாது. எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா பண்ணுறது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ஊறின அரிசியை நல்லா துணியில் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. ஈரத்தன்மை இருக்கணும், லைட்டாக தான் இருக்கணும் ஈரத்தன்மை. அந்த ஸ்டேஜில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மாவை நல்லா நைஸாக அதிரசத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க மாவு. அதை எடுத்துகிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுக்கணும். ஏன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்கும், குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. ஸோ நல்லா நைஸாக நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஜல்லிச்சு மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஈரத்தன்மை ஆறாமல் இருக்கிறதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் மாவை. இப்போ 2 கிலோ பச்சரிசி அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதுக்கு 1 கிலோ வெல்லம் போட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். 1 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ வெல்லத்துக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சா போதும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா பாகை கலரிட்டே இருக்கணும். இப்போ பாகு கரெக்டான பதம் வந்திருக்கு அதிரசம் செய்யன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி ஒரு ட்ராப் விட்டு அதை ஒன்றா சேருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா ஒன்றா சேருதுன்னா அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஏலக்காய் தூவி கலரிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க மாவு இருக்குது இல்லைங்க, மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிட்டே இருக்கணும். நம்ம வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி மாவை கொட்டி கலரிட்டே இருக்கணும். இப்போ 1 கிலோ வெல்லத்துக்கு சம்டைம்ஸ் 1.5 கிலோ மாவு பிடிக்கும், இல்லைனா 2 கிலோ மாவு பிடிக்கும். அது வெல்லத்தை பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுன்றதை நம்ம பார்த்து கலரிட்டே இருக்கணும். வெள்ளையாக உருண்டையாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க டைமில் நம்ம கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஒரே டைம் நம்ம செய்ய முடியாது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாதியாக எடுத்து நம்ம தட்டி அதிரசம் சுடணும். பிளேட்டில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துகிட்டு ஆயில் பேப்பர் மேலேயோ இல்லைனா வாழை இலை அதுக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா கையிலேயே மெலிசாக தட்டிக்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக செஞ்சு மேலே ஒரு கவர் போட்டு ஒரு கிளாஸோ எதனா ஒரு மூடி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தடியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும், தீஞ்சு போயிடும். ஸோ மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டினதும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு அதிரசமாக போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆனதும் எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக ப்ரெஸ் பண்ணி ஆயில் ரொம்ப எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டூ சப்ஸ்கிரைப் திவ்யாஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.